ಬಂಡೆ ಆಗಿದ್ದಾನೆ. ಆತನೇ ನಮ್ಮ ಕೋಟೆ, ಆತನೇ ನಮ್ಮ ದುರ್ಗವು, ಆತನೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು, ಆತನೇ ನಮ್ಮ ಒಡೆಯನು, ಆತನೇ ನಮ್ಮ ಜೀವನ ಪರಿಹಾರಕನು. ಯೇಸು ಅಂದರೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಯುವನು. ಆತನು ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಸಾಯುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಮತ್ತು ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸದೆ, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮಹಾಕರುಣೆಯನ್ನಿಟ್ಟು ಆತ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿದ್ದಾನೆ. ಯಾಕೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕಾಗಿತ್ತು? ಇವತ್ತು ನೀನು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಿ, ನಾಳೆ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಿ ಅಂತಲ್ಲ. ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. ಈ ರಕ್ಷಣೆಯ ದಿನವನ್ನು ಕಳಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರೊಂದು ದಿನ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದಾದರೂ ಆತನು, ಅಪ್ಪ ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು. ಆ ಹುಟ್ಟುಕುಂಟನು ದೇವಾಲಯದ ಮುಂದೆ ಇದ್ದುಕೊಂಡು, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂಬುದಾಗಿ. தாவீதின் குமாரனே என் மேலே மனமிறங்கு. இந்த நேரத்தில் தேவன் நம்ம மேலே மனமிறங்கணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்ம ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். தேவனுக்கு விரோதமான பாவங்கள் ஆண்டவர் நம்மளே புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகளை கொடுத்து அவர் நம்மளுக்கு பலிகளை கொடுத்து அவங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் ஆண்டவரோட பலி. அப்பா, என்னையே நான் உனக்கு பலி கொடுக்குறேன், இந்த பலியை நீ ஏற்றுக்கொள்ள ஐயா. இந்த பலி இல்லாமல் உம்முடைய ராஜ்யத்தில் இந்த பலி மாத்திரம்தான்ப்பா உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வர முடியும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்கு விரோதமாய் ஆத்துமா, ஆத்துமக்கு விரோதமாய் சரீரம் பாவம் செய்திருந்தா மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியோப்பா, மன்னியும் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி ஒரு பாடலே பாடலாம். ஆண்டவரோட அதே பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, நின்ன தோணியோ. நம்மள எல்லாம் ஒரு படகு முக்கி போகும்போது யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னு நம்ம எண்ணப்படுவோம். ஆனால் நம்மளை காப்பாடுறதுக்காக இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் உலகத்தில் பார்க்க போனால் ஒரு கல்ச்சரில் அவங்கவுங்க ஏசு இந்த நாளை கொண்டாடுறதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, 40 நாள் நான்வெஜ்ஜுகளை தின்னாமல் இருக்கிறாங்க, 40 நாள் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா படங்களை அதை திருப்பி போடுவாங்க. 40 நாட்கள் அதை திருப்பி போடுவாங்க சில தர்மத்தில். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் விருப்பப்படுகிற ரீதியில் நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு திசை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, எத்தனை அடிகள் நீ அந்த அடியிலிருந்து தப்ப வைக்கலாமா இருந்துச்சு, தப்பிச்சுட்டு போகலாமா இருந்துச்சு. இன்னைக்கு பாவத்தை விட்டு என்னால் ஓட முடியல. ஆனால் எந்த பாவமும் செய்யாம, எந்த அக்கிரமமும் செய்யாம, எந்த அநீதியும் செய்யாம எனக்காக அடிக்கப்பட்டீரே. நீர் அடிக்கப்படாம இருந்தா என்னோட வாழ்க்கையை இன்னைக்கு உலகத்தில் இருக்க முடியாத பாவத்திலே, அக்கிரமத்திலே இருந்திருக்கும். ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக, என்னை மன்னிக்கிறதுக்காக, என்னை ரட்சிக்கிறதுக்காக, எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டாக்குறதுக்காக அப்பா நீர் பலியானீரே. இயேசுவே, நீங்க ஸ்தோத்திரம். யக்ஞாத ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸುರಾಜನೇ, ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು
ಬಲಿಯಾದೆ ಯಜ್ಞಾದ ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸು ರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನಂದು ಬಲಿಯಾದೆ ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸು ರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನೆಂದು ಬಲಿಯಾದೆ ಮುಳ್ಕಿರೀಟವಾ ಧರಿಸಿಕೊಂಡೆ ಸಹಿಸಿಕೊಂಡೆ ಮುಖಕ್ಕೆ ಉಗಿಸಿಕೊಂಡೆ ಅಪಹಾಸ್ಯವಾ ಸಹಿಸಿಕೊಂಡೆ ಮುಖಕ್ಕೆ ಉಗಿಸಿಕೊಂಡೆ ಯಜ್ಞಾದ ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸು ರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನಂದು ಬಲಿಯಾದೆ ಯಜ್ಞಾದ ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸು ರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನಂದು ಬಲಿಯಾದೆ ಕೈಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಮೊಳೆ ಹೊಡೆದರು ಚಾಟಿಯ ಹೊಡೆತ
ಕುರಿಮಾರಿಯೇ ನನ್ನೇಸು ರಾಜನೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀನೆಂದು ಬಲಿಯಾದೆಯೇ ಯಜ್ಞದ ಕುರಿಮಾರಿಯೇ ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನೀನಂದು ಬಲಿಯಾದ್ರಿಂದ ಇವತ್ತು ನಾನು ಮತ್ತು ನೀನು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ಏಕೆಂದರೆ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಆತನನ್ನು ಸಮಾಧಿಗೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ಇರುವಾಗಲೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಎಲ್ಲ ಸಮಾಧಿಗಳು ಹಾಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯಾವ ಸಮಾಧಿಯೂ ತೆರೆದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರ ಪಟ್ಟ ಪ್ರಯಾಸಗಳು, ಆತನು ಮಾಡದ ತಪ್ಪಿಗೆ ಆತನನ್ನು ಅಪರಾಧಿ ಎಂದು ಆತನೊಂದಿಗಿದ್ದವರು ಗುರುತಿಸಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗಲೂ ಆತನ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಾಗ ಆತನೇನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬ ಆತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಕಲಿಸಿದ್ದಾನೆ. ಆ ಕಳಿಸಿದಂಥ ಆತ್ಮನಿಗಾಗಿ நன்றியுள்ளத்தோட நம்ம துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நன்றி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை மன்னித்ததுக்காக, சாபத்தை மீட்டு கொண்டதுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களை மீட்டு கொண்டதுக்காக, நம்மளுடைய வியாதிகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளத்தோடு நன்றியால் துதி பாடி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னில் வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னில் வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, துகத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி
இயேசு நம்ம பாவத்தை மன்னித்ததுனால நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய சாபத்தை மாற்றினதுக்காக நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளுக்காக எல்லாம் செய்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறேன்னா அவரை பற்றி கொண்டதுக்காக மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரை விட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் சில நிமிடங்கள்ல தன் பாவத்தினாலே அவர் செய்கிற காரியங்களால சில நிமிடங்கள்ல ஒரு சைட்டுக்கு தேவைப்பட்டது ஒரே நேரம் ஒரு மணிக்கூருக்குள்ள கட்டுறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஜீவனே பிழைக்க வைக்கணுமா இருந்தா 34 லட்சம் வேணும்னு சொல்றாங்க டாக்டர் வந்து. ஹல்லேலூயா. ஃபேமிலிங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சமாக நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தன்னை கூட இருந்தவர் என்ன, அவருக்கு ஆத்மீகமான ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, வேண்டாம் விட்டுரு, அவர் பரலோகத்துக்கு போட்டோம், அந்த பணம் வேற ஒரு காரியத்துக்கு தேவைப்படும், விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்படி தான் உலகத்தில் நம்மளோட ஒரு ஜீவனுக்காக, ஒரு துடிப்புக்காக, அது எதனால வருது? உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்கும் போது நம்மளை நல்ல கை காலுகள், நல்ல உருவங்கள், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கும் போது ஒரு மண்ணிலிருந்து ஆதாமனை எப்படி உண்டாக்கும் போது தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ சுவாசம் ஆதாமனை உண்டாக்கும் போது தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதுக்கு ஊதினாரு? அவரை போல ஆகிறதுக்காக. அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அவர் அதே போல வாழ்கிறதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம சுயத்துக்காக, நம்ம ஒரு விட முடியாமல் நம்ம கெட்டி வைத்திருக்கிற அதிகாரத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய கரத்தில் நம்மளை கொடுக்கிற பதில் சத்ருவின் கையில் நம்மளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அவளை வைக்கும்போது அவருக்கு நல்லா என்ன பண்றாரு? எல்லா தேவையானதை வைத்திருந்தார், எல்லா தேவையானது ஏதேன் தோட்டத்தில். ஆனால் ஆண்டவர் ஒரு தூதனை போல ஒரு சர்ப்பத்தை ஒரு தூதனை போல அவரை வைத்திருந்தார். ஆனா அந்த தூதன் வஞ்சித்தார். ஹல்லேலூயா. அது வெளியிலிருந்து வஞ்சிக்கல. எங்கிருந்து வஞ்சிச்சு? உள்ள இருந்து தான் வஞ்சிச்சு. வெளியிருந்து வந்ததா? அது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கி உண்டாக்கும் போது எல்லாமே ஏதேன் தோட்டத்துக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கட்டளையிட்டது சர்ப்பத்துக்கிட்ட போன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த பழத்தை தொடவும் கூடாது, முட்டவும் கூடாது, தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன ஆகுறது? நம்ம கடவுளை போல ஆகணும். நம்மளுக்கு அவரை போல, அவரை சாயல்ல படைத்தது பொத்தாது. நம்மளுக்கு என்ன ஆகணும்? தேவனே ஆகணும். நம்ம கடவுளே ஆகிவிடணும். அதைத்தான் அந்த ஒரு ஜெலஸ், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்ததுனால தான் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. ஹல்லேலூயா. பாவம் வந்தது. ஹல்லேலூயா. ஆனா அந்த பாவத்திலிருந்து நீங்க வரலாறு ஆதிகாண்டத்திலிருந்து தொடர்ந்து பார்த்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் அவரே நம்மளுக்கு பலியானார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையும் அவர் நம்மளுக்காக பலியாகலை. அவர் நம்மளுக்காக எந்த இடத்துலையும் ஆனா தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தனக்கு பயபக்தியா நடந்தவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனக்கு பயபக்தியோட நடந்தவங்களை, தனக்கு பிரியமாகி நடந்தவங்களை பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அப்ரஹாம், நோவா, முதல்ல பார்த்தோன்னா நோவா குடும்பத்தை, அவனுடைய குடும்பம் பேழையில வந்து எல்லாரும் பேழைக்குள்ள சேருகிற வரைக்கும் அந்த கடல்ல புயல் வரல. அந்த பேழைக்குள்ள ஏற வரைக்கும் அந்த நீதிமான் குடும்பம். அதுக்கப்புறம் அப்ரஹாமை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மோசேயை பார்க்கிறோம். ஆண்டவர் நடத்தினது, அவருடைய பக்தர்களை எப்படி நடத்தினார்.
அப்படியே படிச்சுட்டு வந்தா யோபை பார்க்கிறோம், ஸ்திரீ அல்ல எஸ்தரை பார்க்கிறோம். அவர் எல்லாம் நல்ல போராட்டத்தை போடுறனால இன்னைக்கு நம்ம நல்ல போராட்டத்தை போராடுறோம்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம நல்ல போராட்டம் எதுல போராடுறோம்? பாவத்துக்காக. பாவத்தை அந்த பாவத்தை நான் பிடிச்சுக்கணும், அந்த பாவத்தில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு போராடுறோம். நம்மளை உண்மையா உத்தமமா வாழறது குறித்து போராட்டம் இல்லை. அந்த ஆண்டவர் சிலுவை மேலே எதுக்காக மரித்தார்? ஆண்டவர் நம்மளுக்காக எதுக்காக மரித்தாரு? நம்ம விட முடியாத காரியங்களுக்காக. இன்னைக்கு நம்ம என்னென்ன விட முடியாத இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா இது ஒரு ரட்சிப்பின் நாள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில எப்ப எது வரும் தெரியாது. ஹல்லேலூயா. எப்ப எது வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாவியாய என் மேலே மனம் இறங்கு. எப்படி தாவீதின் குமாரன் தேவாலயத்தின் வாசல் படியில் நின்று கொண்டு கேட்டால, எப்படி ஆண்டவரே ஒரு பாவி, உன்னோட 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு பெத்தேஸ்தா குளத்துக்கிட்ட 38 வருஷம் படுத்து கொண்டிருந்த, ஒரு நாள் 2 நாள் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தேவனை நல்லா ஆராதிச்சுட்டு மறுநாள் ஆண்டவர் கேட்டதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 38 வருஷம் படுக்கையில இருந்து அவர் ஏய்ந்து போகணும்னு அவருக்குள்ள அந்த எண்ணம் வரவே இல்லை. எப்படியோ ஆண்டவர் என்ன யாராவது வருவாரு கொண்டு வர. இன்னைக்கு பாவத்திலிருந்து தூக்கி விடுறதுக்காக உலகத்தில பாவத்துக்குள்ள இழுத்து போடுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக, என்னையும் உன்னையும் ஏற்றுக்கொள்றதுக்காக ஒரே ஒரு பாட்டுக்குட்டி தான் அது கர்த்தராத இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, ஒரு துணையை போல, ஒரு அப்பாவை போல எப்படி பிடிக்கிறனோ அது மேலே நம்மளுடைய ஆசீர்வாதம் கட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. ஆவிக்கு விரோதமா ஆத்துமா பாவம் செய்யக்கூடாது. இந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். ஆத்துமாக்கு விரோதமாய் சரீரம், இந்த வெளியரங்கமான இந்த சரீரம் பாவத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த சரீரத்தில் பாவம் செஞ்ச என்ன ஆகும்? நெருப்பு தொட்டா சுடுன்னு தெரியும். அது தொடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தொடும்போது என்ன ஆகுது? சுட்டு போகுது. சரீரம் என்ன ஆகும்? சுடும். இன்னைக்கு பாவத்திலிருந்து நம்ம சரீரம் என்ன ஆகும்? சுட தொடங்கும். அதனால தான் தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மளுக்கு கொடுத்த நம்மளோட விமோச்சக்கணும். ஒரு பாடல் இது இந்த மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்குது. நன்னா விமோச்சகனே, நன்னா ஆசிரியனே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் விமோச்சகனாக இருக்கிறனால தான் அவரை நம்ம பற்றி கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விமோச்சகனை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள, நன்னா விமோச்சகனே, நன்னா ஆಶ್ರಯವೇ, ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಬಾಳೆಂಬ ಹಡಗಿನ ನಾವಿಕ ನೀನೇ, ಸ್ನೇಹವೆಂಬ ಕಡಲಿನ ಕರುಣೆ ನೀನೇ, ಬಾಳೆಂಬ ಹಡಗಿನ ನಾವಿಕ ನೀನೇ, ಸ್ನೇಹವೆಂಬ ಕಡಲಿನ ಕರುಣೆ ನೀನೇ, ಸ್ನೇಹವೆಂಬ ಕಡಲಿನ ಕರುಣೆ ನೀನೇ, ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ, ನನ್ನ ಆಶ್ರಯವೇ, ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರ
ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಲೋಕವೆಲ್ಲ ತಿರುಗಾಡಿ ಸಾಕಾದೆನಾ ಎಲ್ಲೂ ಸಿಗದ ಪ್ರೀತಿ ನೀ ಕೊಟ್ಟಿದೆ ಲೋಕವೆಲ್ಲ ತಿರುಗಾಡಿ ಸಾಕಾದೆನಾ ಎಲ್ಲೂ ಸಿಗದ ಪ್ರೀತಿ ನೀ ಕೊಟ್ಟಿರುವೆ ಎಲ್ಲೂ ಸಿಗದ ಪ್ರೀತಿ ನೀ ಕೊಟ್ಟಿರುವೆ ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಮಳೆಯಲ್ಲಿ ಚಳಿಯಲ್ಲಿ ಬಿಸಿಲಲ್ಲಿಯೂ ನನಗೆ ನೆರಳಾಗಿ ಕಾಪಾಡಿದೆ ಮಳೆಯಲ್ಲಿ ಚಳಿಯಲ್ಲಿ ಬಿಸಿಲಲ್ಲಿಯೂ ನನಗೆ ನೆರಳಾಗಿ ಕಾಪಾಡಿದೆ ನನಗೆ ನೆರಳಾಗಿ ಕಾಪಾಡಿದೆ ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಹೌದು ಪ್ರಿಯರೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಮೋಚಕನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಇವತ್ತು ಸತ್ತದು ಯಾರು ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ ಪಕ್ಕದವ್ರು ನೋಡಿ ಹೇಳ್ರಿ ನಮ್ಮ ವಿಮೋಚಕನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ ನನ್ನ ವಿಮೋಚಕನು ನನ್ನ ಆಶ್ರಯನು ನನ್ನ ದುರ್ಗ ನನ್ನ ಕೋಟೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ லோக்கவெல்ல திருகாடி உலகெல்லாம் சுற்றி பார்த்தாலும் அவரை போல அன்பு செலுத்துறவர் உலகத்தில் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க மனைவியோட அன்பு தணிந்து போகலாம், கணவனோட அன்பு தணிந்து போகலாம், பிள்ளைகளோட அன்பு தணிந்து போகலாம், ஆனா தேவனுடைய அன்பு நித்தியமும் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்காக, அவருடைய அன்பு எப்படின்னா ಮಳೆಯಲ್ಲಿ ಚಳಿಯಲ್ಲಿ ಬಿಸಿಲಲ್ಲಿ, மழையிலும் செளியிலும் பிசிலல்லையும் நம்மளுக்கு நிழலை போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நிழலா, ஒரு நிழலை போல நண்பனாய் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உணர்ந்து பார்த்தா நீங்க அவரை விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எப்போ உணர்ந்து பார்க்க போறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான், அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான், அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க தனிமையா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில எல்லாரும் இருந்தாலும், ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவன் என்ன இருக்கும்? தனிமையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பாவத்தோட இப்ப பாருங்க, இந்த பார் ஷாப்ல போய் பாருங்க, குடிக்க போகும்போது எப்படி போவாங்க? கூட போனாலும் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு கூட கிளையரா போனாலும் ஒருத்தரா வாங்குவாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரா போவாங்க. எப்படி அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்து, பக்கத்தில் நான் ஆட்டோவில் போகும்போது வரும்போது அந்த வாங்குகிற இடம் நல்லா அழகாக வச்சுருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல எப்படி இருக்குது? பார்க்க போனால் எப்படி இருக்குது? அழகா ஒருத்தர் குடிக்கிறது ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அங்கே லைனாக அப்படி இப்போ பழைய ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விட்டா நம்மளோட வாழ்க்கை வளர செழிப்பா இருக்கும். சில நிமிடங்கள் நம்ம எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கிருச்சலி கிருச்சலி தூகுவாவன் யாரு ನನ್ನರ ಕ್ಷಕಾನು ಹೌದು, ನನಗಾಗಿ ಸತ್ತನು,
ನನ್ನ ರಕ್ಷಕನು ಹೌದು, ನನಗಾಗಿ ಸತ್ತನು. ರಕ್ತದ ಬೆವರು ಸುರಿಸಿದನಾಥನು, ಗೆತ್ಸೆಮಾನ್ಗೆ ಹೋರಾಟವ ಆತನ್ ತಾಳ್ದನಲ್ಲವೋ. ಕ್ರೂಚಲೆ ಕ್ರೂಚಲೆ ತೂಗುವವನ್ಯಾರು, ನನ್ನ ರಕ್ಷಕನು ಹೌದು, ನನಗಾಗಿ ಸತ್ತನು. ರಕ್ತದ ಬೆವರು ಸುರಿಸಿದನಾಥನು, ಗೆತ್ಸೆಮಾನ್ಗೆ ಹೋರಾಟವ ಆತನ್ ತಾಳ್ದನಲ್ಲವೋ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರೂಸೆಯಲ್ಲಿ ಆತನು ನನಗಾಗಿ ಮತ್ತು ನಿಮಗಾಗಿ, ನನ್ನ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ அந்த கர்த்தர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் வேர்வை போல இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டது. என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்காக, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. உலகத்தில் நீங்க என்ன வாங்க, எல்லா காசு கொடுத்து வாங்க முடியும், ஆனா பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு பெற வேணுமான்றா, அந்த ವಿಮೋಚಕನು, ಆ ಒಡೆಯನನ್ನು, ಆ ರಕ್ಷಕನನ್ನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದ್ರೆ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು ಸ್ವಾಮಿ, ನಾನು ಪಾಪಿ, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಅಶುದ್ಧಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು, ಆದರೆ ನಿನ್ನ ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಸುರಿಸಿದ ಆ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ತೊಳೆದೆ ಅಪ್ಪ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೆಟ್ಟವರಾಗಿರಬಹುದು, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಪ್ರೀತಿಸದೇ ಇರಬಹುದು, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಎಲ್ಲರೂ ಅಗೆ ಮಾಡುವರಾಗಿರಬಹುದು, ಆದರೆ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಅಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ? ಯಾಕೆ ನಾನು ಯಾವಾಗಲೂ ರೋಗದಲ್ಲಿದ್ದೇನೆ? ಯಾಕೆ ನನಗೋಸ್ಕರ ಯಾಕೆ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ, ಒಂದು ವೇಳೆ ಇವತ್ತು ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಯೇಸು ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮೂಲಕ ಉತ್ತರ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ಆ ಉತ್ತರ ಕೊಡುವಾಗ ಆ ಉತ್ತರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ತೆರೆದುಕೊಳ್ಳೋಣ ದೇವರ ಮುಂದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನೀನೇ ನನ್ನಯ ರಕ್ಷಕನು, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನ ಶುದ್ಧಿಸಿದೆ, ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ಗುಣಪಡಿಸಿದೆ. ಯೇಸು ರಾಜನೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಮೃತ್ಯುಂಜಯನೇ ನೀನ್ ಕೊಂಡಾಡುವೆ. ಯೇಸು ರಾಜನೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಮೃತ್ಯುಂಜಯನೇ ನೀನ್ ಕೊಂಡಾಡುವೆ. ನಮ್ಮ ரெண்டு கைகளை உயர்ச்சி
அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இதுவரைக்கும் எங்களோடு இடைபெற்று எங்களை சந்திக்க வந்த தேவனுக்காக உமக்கு நன்றி அப்பா. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಿದ ದೇವರೇ, ನಿನಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅಪರಾಧಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸದೆ ಅಪ್ಪ, ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ದೂರವೋ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದು ಅಷ್ಟು ದೂರ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಸ್ತವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸಲಿ ಸ್ವಾಮಿ. ಬಂದಿರುವ ದಾಸನನ್ನು ಉಪಯೋಗಿಸು, ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೊಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀವಿ. ಮುಂದಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀನಿ ತಂದೆ, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದಯಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ.